இது ஒரு பொன் மாலை பொழுது வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தீபாவளி அதுவுமா மழையின் காரணமாக பல ஊர்களில் வெள்ளம் வருகிறது என்று கேள்விப்பட்டேன். ஆக்சுவலாக நான் இருக்கும் இடத்திலும் மழையின் காரணமாக பல அசம்பாவிதங்கள் நடந்துவிட்டது. ஓகே, அதெல்லாம் எதுவும் மண்டையில் ஏற்றிக்கொள்ளாமல் நாம் கேமில் ஃபோக்கஸ் செய்வோம். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்மள அருமையான ஃப்ரீ ஃபயர் தான். ஆக்சுவலாக ஃப்ரீ ஃபயரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லோன் ஆஃப் விளையாட போகிறோம். அது எப்படின்னா, நம்ம ஓடி ஆடி கஷ்டப்பட்டு அவனை போயிட்டு துரத்தி கில் பண்ணணுங்கிறது கிடையாது. ஒரே இடத்துல நின்று அவனை ஏமாற்றி போடுதல போகிறோம். அதுதான் பேசிக் கதை. மற்றபடி உள்ள எக்ஸ்ட்ரா நடந்துச்சுன்னா நம்ம கம்பெனி பொறுப்பேற்றுக்காது. நான் ஏதோ ஈகோ பூஸ்ட்டில் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பேன். ஓகே, நம்ம இப்போ அவ்வளோதான் பேசாமல் கேமுக்குள்ளே போகலாமா? ஓகே, வந்துட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரெடியாக கண்ணை வச்சு சும்மா நிற்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? சும்மா நிற்க போகிறோம். என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அவ்வளோதான். எங்கப்பா ஆப்போசிட் டீமு எனிமி எங்கடா இருக்க? வருவியா வரமாட்டியா? நீ வரலன்னா அவன் பேச்சிக்கா. வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு சுற்றி நம்மளை அடிக்க வராரு. நம்மளை ஆக்சுவலாக அவர் ஆஃப்லைன் போயிட்டு நினச்சிவாரு. எப்படி பார்த்தீங்களா? வச்சிட்டோமா இல்லையா? அப்படியா? அது ரெண்டா பேருமே. அதனால தான் உலகத்தில் யாரையும் நம்பக்கூடாது. அடுத்த மேட்ச் ரவுண்ட் 2 மறுபடியும் அதே தான் பண்ண போகிறோம். ஐ திங்க் இந்த தடவை உஷாராய் நம்மளை பொறுத்துறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி நான் பொறுமையாக விளையாட போகிறேன். எங்கப்பா அழக்கானோம் தம்பி, டப்புன்னு வந்தேனாதப்பா மேட்ச் முடிக்கிறதுக்கு. வந்துட்டான், மாட்டிக்கிட்டான், வந்துட்டான். அங்கே இருக்கிறான், பொட்டிக்கு பின்னாடி எப்படியே வராமா? சுடுறாரு. என்ன நிறுத்திட்டாரு? சுடு தம்பி ஒரு இடத்துல நின்று பொறுமையாக நிதானமாக சுடு. அப்போ தான் நான் கில் பண்ண முடியும். என்ன சும்மா சுற்றி சுட்டுக்கிட்டு அப்படி நில்லு அண்ணன். அப்படி பொறுமையாக தலையிலே வச்சு விட்டுறேன். அவ்வளோதான், விழுந்துச்சு. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸை பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம். அப்போதான் சொன்னேன், என்ன நம்பாதான்னு. மறுபடியும் மாடா தம்பி. அடுத்து 3வது மேட்சி. கண்ணு கொள்ளையடித்தால். ஓகே, அவன் தம்பி என்னென்னமோ சூஸ் பண்ணுறாட்டுக்குது. ஓ மை காட், வாட் இஸ் திஸ்? கண்ணே தெரிய மாட்டேங்குது. ஓ M1087. தம்பி வாங்க, அண்ணன் ரெடியாக இருக்கேன். தலையில் பொட்டுன்னு வச்சுட்டு பார்க்கலாம். 4 மேட்ச்சு உனக்கு விட்டு கொடுத்துறேன்ப்பா. அதுக்கப்புறம் உன் கையில் இல்லை, எல்லாமே என் கையில் தான் இருக்குது. உனக்கு போட்டு தரலாம் கருதும். என்ன தம்பி மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு? தம்பி டக்குன்னு வாப்பா. வந்துட்டான், போட்டுட்டான். கரெக்ட், ஐ லைக் யுவர் அப்ரிஷியேட். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? கரெக்டாக இந்த மாதிரி தான் போட்டு தரணும், சும்மா ஓடி ஆடி விளாண்டுக்கிட்டு. அடுத்து தம்பி உனக்கு 3 மேட்ச் தான்ப்பா அண்ணன், 4 மேட்ச் தான்ப்பா அண்ணன் விட்டு கொடுப்பேன். அதுக்கு மேலே ஐயா பார்த்துக்குவேன். ஓகே அப்பா. தம்பி வாங்க பார்க்கலாம். எங்கே இருக்கீங்க? இந்த பக்கம் வரணும். வந்துட்டான். சுடுடா, சுடு நல்லா சுடு. நல்லா சுடு தம்பி. ஒரு இடத்துல நின்று பொறுமையாக சுடுன்னு எத்தனை தடவை சொல்கிறது? ஆடி அப்படியே சுடுறாராமா. தொண்டையில் ஏதோ கிச்சா இருக்குதுப்பா. யார் பண்ணி? உன் வாய்ஸ் கொஞ்சம் கரகரன்னு இருக்கு. ஸ்ட்ராங்காக ஒரு இஞ்சி டீ சாப்பிட அப்புறம் கூப்பிடு. ஓகே, அடுத்து நம்ம ஃபயர் கன். ஆக்சுவலாக இந்த ஃபயர் கன்னில் எனக்கு ஒரு மிகப்பெரிய காதலே இருக்குதுன்னு சொல்லலாம். அப்படி அழகாக எல்லாத்தையும் எய்ம் பண்ணி நான் போட்டு தள்ளுவேன். தம்பி வரட்டும், ஃபயர் கன்னில் போட்டு தள்ளி ரொம்ப நாள் ஆகுது. அவனை இதில் போட்டு தள்ள வேண்டியதுதான். மழையின் காரணமாக ஜலதோஷம், இரும்பல், தலைவலி, காய்ச்சல் இன்னும் வரவில்லை. கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். தம்பி வந்துட்டாப்புல. இப்படி உட்காந்து எப்படி எய்ம் பண்ணுறான் நம்மளை. தம்பி அப்படி நில்லுப்பா. தம்பி நம்மளை பற்றி உனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கோ. அப்புறம் ஊரெல்லாம் என்ன பொட்டக்குமார்னு கூப்பிடுறதுக்கா?
வச்சமா இல்லையா மண்டையில்? அடுத்து 3வது நமக்கு 6வது ரவுண்டா? தம்பி டக்குன்னு வர டக்குன்னு போடுறான். வாங்க வாங்க வாங்கிறதுக்கு வாங்க வந்துட்டாப்புல. தம்பி பக்கத்தில் வா. இந்த கன்னெல்லாம் பக்கத்தில் வந்தா தம்பி. ஓ மை கேட். அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. ஒரு நூலில் மிஸ் ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த மேட்ச்சை தம்பி முடிச்சு விட்ருவேன். டெஸ்டிகள் தம்பி என்னப்பா டெஸ்டிகள். ஓகே நெக்ஸ்ட்டு க்ராஸ் ஆவா? என்னது இது? AWM. ஓகே 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 தம்பி எங்கே தம்பி இருக்கிறீங்க? முன்னாடி வாங்க. ஓ மை காட் தம்பி, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா அந்த வெற்றிவேலு. ஓஹோ அப்படியா? செத்தான் சிவனாண்டி. இந்த தடவை தம்பியை பொழக்கிற பொலையில் லோன் வோல்ஃபுக்கு இனிமேல் வரவே கூடாது. லோன் வோல்ஃப்னாலே பயப்படணும், அவ்வளோதான். இறங்கிட்டேன் இந்த தடவை. தம்பி முடிக்கிறனால மட்டும் பாருங்கள். தம்பி என்னப்பா குளோபல்? ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, நானும் குளோபல் போடாமலே ஒன்று படுத்தலை. போடு, இந்த தடவை குளோபல் போட்டானே. அடப்பாவி, நீ அடா போட்ட இல்ல நீயா போட்ட? சிறப்பாக அடிச்சு வாய்ப்பு குமார். சரி பரவாயில்ல, முன் வச்ச காலம் எனக்கு பின் வைக்கக்கூடாது. ஒரு தடவை தானே தோற்றுருக்கோம், வாழ்க்கையில் பல தடவை தோற்றுருக்கோம். ஆஸ்ட்ரால் இட்ஸ் ஜஸ்ட் கேம். ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த லெவலுக்காக ஜெயிக்கிற போல் வெளியே பார்க்கணும். அடுத்த லெவல் மறுபடியும் அதே மாதிரி தான், சும்மாவே நிற்க போகிறோம். 3வது லெவல் 4வது லெவல் வரைக்கும் அவனுக்கு விட்டு கொடுக்க போகிறோம். இந்த தடவை நம்ம வந்து 3வது லெவல் 4வது லெவல் வரைக்கும் நம்ம அவனை விட்டு கொடுக்கணும் அவசியம் இல்லை. 3வது லெவல் மட்டும் கொடுத்தா போதும். ஏன்னா டப்புன்னு திடீர்னு ஆப்போசிட்டாக மாதிரி நம்மளை போட்டு தெளிகிறாங்க. ஓகே 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 தம்பி அங்கேருந்து நம்மளுக்கு வந்துட்டாப்புல. வாங்க இங்கே தம்பி, வாங்க வாங்க. டே தம்பி அப்படி பின்னாடியிலேருந்தே வரோம். இப்போ தம்பி தலையிலே பொட்டுன்னு நம்ம வைக்க போகிறோம். ஆனால் பார்த்தா அவன் வச்சிட்டான். பொட்டுன்னு வைக்க போகிறோம்னு ஆசை தான், பட் ஆனால் நம்மளோட எய்ம் என்ன? சும்மா நின்னே ஓடுதணுன்னு தானே நம்ம எய்மு. ஓகே பார்த்துக்கிடலாம். 3 வாட்டி விட்டு கொடுத்துருவோம், 4-5 நாம் பார்த்துக்குவோம். தம்பி டக்குன்னு வா. அண்ணன் சும்மா தான் நின்று எடுக்கிறேன், டப்புன்னு அடித்தா பொட்டுன்னு போயிடுவேன் நான். தம்பி வரப்பில் எங்கே வரப்பில்? எங்கே தம்பி ஆளே காணும். ஒரு சும்மா நின்றுட்டுருக்காரோ. நம்ம டெக்னிக்கு நம்மக்கிட்டேயே பிளான் பண்ணுறதோ. தம்பி 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 எங்கே இருக்கீங்க தம்பி? எங்கே தம்பி இருக்கிறீங்க? நம்மக்கிட்ட கொடுப்பீங்க போல். இந்த மாதிரி சின்ன சின்ன சில்லறத்தனமான ஐடியா எனக்கு மட்டும்தான் வரும்னு பார்த்தா உங்களுக்கு வந்துருக்குதா? வாட் அ கோஇன்சிடென்ட். சோனே வந்துடும் பழக்குதே. பார்ப்போம், வர ஜோன் வர வரைக்கும் நம்ம இந்த இடத்துல நிற்போம். ஜோன் வந்துச்சுன்னா பறந்துடுவோம். ஓகே பார்த்தா தம்பி நமக்கு அப்படியே கன் ஷாட்டு எய்மில் முன்னாடி நிற்பறான். போனவொடனே டப்புன்னு அடிப்பாரான் மண்டையிலே. தம்பி கிச்சு கிச்சு விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, கிச்சு கிச்ச போக்குங்க. விக்ஸ் மாத்திரை வாங்கிறதுக்கு காசு இல்லைங்க. போங்க. தொண்டையில கிச்சு கிச்சா முடியலடா. தம்பி எங்கே தம்பி அசால்ட்டாக போயிட்டீங்க? நான் கூட என்னென்னமோ கற்பனை பண்ணி பார்த்தேன், நீங்கள் என்னென்ன இப்படி சத்து போயிட்டீங்க? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஒரு தம்பி ஆஃப்லைன் போயிட்டாரோ? ஒரு நம்மள மாதிரி பிளான் பண்ணுறாரோ? ஓகே எதுவாக இருந்தால் என்ன, நமக்கு இந்த கேமை ஜெயிச்சன் லாபம் தானே. கத்தி எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கத்தி எடுத்தவன் வாழ்க்கையில் புத்தி மாறி போனதா சரித்திரமே இல்லை. சாரி மாற்றி சொல்லிட்டேன். கத்தி எடுத்தவன் வாழ்க்கையில் புத்தி மாறி போனதாக சொல்லித்தனும். அப்படி கத்தியை வச்சு லொதக்குன்னு மண்டையிலே போடணும். போட்டுருவோமா? போட்டுருவோம். போட அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. தம்பிக்கு நம்ம 3 வாய்ப்பு கொடுக்கலான்னு பார்த்தோம். தம்பி 2 வாய்ப்பில் அண்ணன் எனக்கு போதுனே, நீங்களே என்னை பார்த்து பக்கமாக செஞ்சு விடுங்கண்ணே அப்படின்னு முன்னிட்டாப்புல. பாவம் இந்த தொண்டை கிச்சு கிச்சு வேற.
ஓடு ராசா அவனை போட்ட இடத்துல பார்த்த இடத்துல போடணும். தம்பி ரெடியாப்பா? அண்ணன் கரெக்டாக வச்சு பொட்டு வச்சு பாலாபிஷேகம் பண்ணிட்டேன். விக்டரி அடுத்து 9வது லெவல். ஐ திங்க் இந்த வாட்டி நான் தான் எடுக்கிற மாதிரி இருக்குல்ல. அந்த பையன் ஜூஸ் அவன் ஆஃப்லைன் போயிட்டான் தம்பி. அதனால் வந்து நம்மளே தான் வந்து கொடுக்குற கன்னில் அவனை போட்டு தள்ளணும். இந்த ஒரு மேட்ச் முடிச்சுட்டு ஏதோ புதுசாக ஒன்று இருக்குது, அதையும் ட்ரை பண்ணுவோம். 2 மேட்ச் விளாடுவோம்ல, அதையும் நம்ம ட்ரை பண்ணுவோம். தம்பி எங்கப்பா? ரெடியாப்பா? வாங்கிக்கோ. வந்தா டப்பக். என்னப்பா ஹெட்செட்டு போல? இப்போ ஓடிப்பா. தப்பக் முடிஞ்சு. 4வது லெவல். சீக்கிரம் சும் ஓப்பன் பண்ணுங்க. சும்மாவாதரா செல்லு வேறு அடிக்கடி ஜூம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், நினைச்சாலே கடுப்பாரு. ஓடு ராஜா அப்பா. எங்கள் தம்பி எங்கப்பா? தம்பி இங்கே நிற்கிறீங்களா? இதான் வாங்கிக்கோங்க தம்பி. டமால் டுமில் அவ்வளோதான் முடிஞ்சு. மண்ட பத்திரம் மாறே அவ்வளோதான். பூயா நாம் ஒன்று பண்ணலான்னு வந்தா நமக்கு ஒன்று பண்ணிட்டு செத்து போயிட்டான். ஓகே, அடுத்து 2 பேர் விளையாடும் மேட்ச். தம்பி போங்கப்பா, நீங்கள் வேறு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு. தம்பி இரு. ஓ மை காட், ஆக்சுவலாக நம்மளோட பிளானே நம்ம மறந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா, நம்ம வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஒரே மாதிரி நின்று அவன் என்னை அடிக்கணும் 3 லெவலு. அதுக்கப்புறம் தான் நான் திருப்பி அடிக்கணும் தான் நான் கதை. அதனால தான் திருப்பி நான் இதுக்குள்ளேயே வந்துட்டேன். ஏன்னா துளசி கூட வாசம் மாறலாம், ஆனால் இந்த துளசி வாசம் வாக்கு மாற மாட்டான். எங்கள் தம்பி இருக்கிறீங்க? வாங்க அண்ணன் முன்னாடி வாங்க, சுற்றி காட்டுறேன் வாங்க. அப்படியே இந்த இடத்துல பிஜிஎம் போட வேண்டியதுதான். பேட்டை மியூசிக். தம்பி என்னப்பா அங்கே பண்ணுறீங்க? வாங்க. சுடுறீங்களா? செல்லம் சுட்டு பார்க்குறீங்களா? திருப்பி சுடுவானா இல்லைன்னு செக் பண்ணுறீங்களா? நான் சுட்டுருவேன் தம்பி. சும்மாவே நின்று பட்டம் பார்த்தியா தம்பி? அதுதான் அண்ணன் கொஞ்சம் உஷாராக வந்து. ஓகே, மறுபடியும் தம்பி அங்கிருந்து தான் வருவார். அதிகமாக தம்பி என்னை இந்த தடவை போட்டு தள்ளுவதற்கான சான்சஸ் அதிகம். ஏனென்றால் போன தடவை நம்முடைய சூழ்ச்சி விஷயங்களை தம்பி கற்றிருப்பார். அதனால் இந்த தடவை என் பருப்பு அவரிடம் செல்லாது என்று நினைக்கிறேன். தம்பி எங்கப்பா என்ன சொல்கிறீங்க? அங்கே தானா? வாய்க்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு தான் 3 சான்ஸ் நான் விடுவோம்ல. ஓகே, நமது சான்ஸ் கிட்டே வந்து போட்டு தள்ளுற மாதிரி கண்ணை சூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். ஓகே தம்பி, அண்ணன் வரமாட்டேன் தம்பி, நீ தான் வரணும். வந்துடு. ஆஹா, வந்துட்டாப்ல. தம்பி க்ளோவால் போடுறீங்களா? க்ளோவால் போட்டாலும் நம்மள்கிட்ட தான் செல்லாது தம்பி. ஓஹோ, க்ளோவால் போட்டு அந்த கண்ணில் அவ்வளோ தூரத்துலேருந்து சுடுறீங்களா தம்பி? என்ன தம்பி நீங்கள் சூஷமாகவே புரியாமல் இருக்கிறீங்க. சுட்டு தள்ளுங்க தம்பி, அவ்வளோதான் தம்பி. உங்களுக்கு நான் 3 சான்ஸ் கொடுக்குறப்ப யூஸ் பண்ணிக்கணும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்துக்கோங்க. 2வது தடவையாக ஜெயிக்கிறீர்களோ? பெருமிதப்படுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பார்த்துக் கொள்கிறேன். 4வது மேட்சில். தம்பி எங்கப்பா? வாப்பா, வந்து என்ன சுட்டுதல்லப்பா. கடைசி சான்ஸ் உனக்கு. கடைசி சான்ஸ் கரெக்டாக யூஸ் பண்ணிக்க பார்க்கலாம். இருக்கிற எல்லா குளோவாலும் போட்டுக்கோ, பாம்பு தூக்கி போட்டுக்கோ, என்ன வேணால் பண்ணிக்கோ. அண்ணன் ஒன்று சுடவே மாட்டேன். கிட்ட வந்தீங்கன்னா சோழி முடிஞ்சு பார்த்துக்க. அவ்வளோதான், முடிஞ்சாப்புல. அடுத்து தம்பி வெற்றி அடிச்சுட்டீங்களா? 3வது லெவல் நீங்கள் நோக்கி போகிறீங்களா? 5வது லெவல் 5வது ரவுண்டு நான் பார்த்துக்கிறேன். இந்த தடவை முடிஞ்சு போச்சு உங்களுடைய ஜோலியெல்லாம். தொண்டை சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தம்பி எந்த ஆப்லேருந்து வருவாரோ தெரியாது. ஆனால் எந்த இடத்தில் வந்தாலும் நான் அவரை விட்டு விடுவது என்று கனவில் கூட நினைத்து பார்க்காதீர்கள். இந்த தடவை நாயடி பேயடியெல்லாம் இல்லை, காட்டேரி அடி. பார்த்து கொள்ளுங்கள். தம்பி எங்கப்பா? அங்கே இருக்கிறியாப்பா? இந்த வந்துட்டப்பா. சுற்றி வரியாப்பா? போடு தம்பி போடுப்பா. சுட்டு படுத்துக்கிட்டு. ஓ மை காட், அவரே நம்மளை அப்படி ட்ரிக் பண்ணுறாராம். அப்படி படுத்துக்கிட்டா செத்து போய்ட்டு நான் நினச்சிக்குவோம். அப்படியே நம்மளை சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாராம்.
தம்பி படுத்துக்கிட்டா மண்டைக்கு நேரு குறி வைக்க முடியாது தம்பி, கால் இடுப்பு மட்டும்தான் குறி வைக்க முடியும், தெரிஞ்சிக்கோ. அடுத்தும் இதே மாதிரி தம்பியை போட்டு தள்ளிவிட்டு நாம் வெற்றிகளை நாட்ட வேண்டும். தம்பி எங்கப்பா? எங்கே இருக்கிறாய் தம்பி? செல்ல இலகாத, டென்ஷன் ஆயிரும் நான். தம்பி எங்கப்பா? பார்த்துட்டேன் தம்பியை, ஒரு போடு. எங்கப்பா நீ? ஓடி ஓடி தம்பி 2வது போடு, சாவு. சட்ட வேலை சாவுல, சும்மா டென்ஷன் ஏற்றிக்கிட்டு. அவ்வளோதான் தம்பி. அப்போவே முன்னாடியே சொன்னேன் 3 லெவல் யூஸ் பண்ணிக்கோன்னு. நீ நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டியா? இப்போ அடி வாங்குறப்ப வலிக்குதா? பீத்திக்கிறியோ? ஜெயிச்சிட்டேன்னு பீத்திக்கிறியோ? இப்போ அடி வாங்குடி செல்லம், வாங்கு. ஓகே, வந்து விட்டோம். தம்பி எங்கேயோ ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு, ஓமை காட்டா பொட்டிகள் போயிட்டார் தம்பி. தம்பி வந்து அங்கே இருக்கிறாப்புல. இப்போ நாம் என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணி பாம் எடுத்து தூக்கி போட்டு, அங்கே இருக்கிறாரா விளையாண்டாரா, இப்போ நாம் தம்பி கிட்ட நெருங்கி போட்டாளணும். எங்கே தம்பி? போட்டால் தம்பி, போட்டால். அவ்வளோதான், ஜோலி முடிஞ்சி. நாம் இப்பொழுது 5வது லெவலை நோக்கி செல்கிறோம். வெற்றி கொடி கட்டு கொட்டப்போகிறோம், வெற்றி கொடியை கட்டப்போகிறோம். சீக்கிரம் சோன தொடங்கப்பா, நான் இருக்கிற ஆர்வத்துக்கு இது வேற ஒரு குறுக்கு செவன் மாதிரி. வந்துட்டுமா தம்பி? தம்பி 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 சுத்தாத தம்பி, ஒரே இடத்துல இல்லை தம்பி, ஒரே இடத்துல. தம்பி 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 படுக்காத தம்பி. தம்பி ஒன்ட்டா பல தடவை சொல்லியிருக்கேன், படுக்காதரான்னு. செத்துப்போ. மன்னிச்சம், ஒரு தடவை சொன்னால் கேட்கணுமில்ல, அதை விட்டுட்டு மெண்டல் மாதிரி படுத்துக்கிட்டு. ஓகே, நம்மளுடைய சாகசம் முடிந்து விட்டது. அடுத்து 2 பேருடன் விளையாடப் போகிறோம். 2 பேரிலும் அதே கான்செப்ட் தான், சும்மா நிற்க போகிறோம். 3 லெவலை விட்டு தரப்போகிறோம். ஆட்டோக்காரர் வந்து என்னை காடியோவை கெடுக்கிறார். ஓகே, நான் அப்போ இந்த மாதிரி மெண்டல் மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பேன். ஓகே, அதே மாதிரி 3 லெவல் ஜாலியாக ஜிம்கானா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 4வது லெவலில் வந்து நம்மளுடைய விளையாட்டுகளை காட்ட வேண்டியது தான். சங்கே முழங்கு. தம்பி நீங்கள் தான் என்னுடைய பார்ட்னரா? வாங்க, நான் 2 பேரும் அப்படியே நேருக்கு நேர் மாதிரி நின்றுக்குவோம். என்ன தம்பி திரும்பிட்டேன்? எவ்வளோ பெரிய சினிமாட்டிக் யூனிவர்ஸை கிரியேட் பண்ணி ஒன்று அது ஹீரோ போடு 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 போட்டாச்சி. அடுத்து. ஆமாம், நம்ம எதுக்கு இங்கே வந்தோம்? ஏன் சும்மா சுட்டுட்டுக்கிறோம்? டே ஆஹா, எங்கெங்கேயோ போயிட்டு நம்மளுடைய கடமை தவறுகிறோம் என்று எனக்கு ஒரு மனதில் ஒரு அச்சம், வேறொன்றும் இல்லை. செத்தா போதுண்டா. மை காட், வாட்ச் இட் அவுட். தம்பி நான் உன்னை சும்மா தானே நிற்க சொன்னேன். சரி ஓகே, பார்த்துக்கிடலாம். பேசாமல் நாமே 3 ரவுண்டு நாம் விளையாண்டுட்டு 3வது ரவுண்டுக்கு மேலே சும்மா நின்றுட்டு கடைசி ரவுண்டில் நாம் மேட்ச் விளையாடக்கூடாது. இதே போல் மறுபடியும் ஒருத்தன் வருவான், அவன் நாளைக்கு காணும். தம்பி 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 எங்கே தம்பி? போட் 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 போட்டாச். நெக்ஸ்ட் பிளேயர். தம்பி மேலே இருக்கிறீங்களா? இருங்க தம்பி, மெடிக்கிட்டு சுற்றிட்டு வரேன். எனக்கு தெரிஞ்சு தம்பி நம்மளை போட்டுருவார்னு நினைக்கிறேன், ஏன்னா நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் தைரியத்தை வளைச்சி வச்சுக்கிட்டு, தம்பி என்னப்பா க்ளோவாலப்பா? தம்பி 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 போட்டம்பா. தம்பி நம்மக்கிட்ட யார் தெரியுமா? நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? நான் ஏதோ சும்மா 3 ரவுண்டு உங்களுக்கு விட்டு கொடுத்துட்டா மற்ற ரவுண்ட்லாம் சொம்பி பையன் நினச்சிக்கிட்டீங்களோ? ஆடாடா, ஜெயிச்சாலே ஒரு தனி கிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே தம்பி, இந்த ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த கண்ணில் நம்ம சுடுவதற்கான வாய்ப்புகள் குறைவு தான் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கண்ணில் நான் சுட்டு பழகி விளையாடதே கிடையாது. தோற்றி விடுவேன், அவ்வளோதான், வேறு என்ன சொல்ல. உண்மைகளை சொல்ல சொல்ல கசக்கத்தான் செய்யும். ஒன்று அடடா போட்டு விட்டேன், ஒருத்தனை அசைத்து விட்டேன், இன்னொருவன் அங்கே இருக்கிறான், அவனிடம் நான் தோற்று விடுவேன். குறியே வைக்க தெரியவில்லை, பாற்றுக்கொள்ளும் நம்ம விளையாட்டு ராஜதந்திரங்களை. தம்பி இப்போ கிட்ட வந்து பொச்சக்கணும் வைப்பார் எனக்கு. தம்பி என்னை சுட்டு முடிச்சிருப்பா, முடியலை என்னால் அந்த ஸ்கோப்பை போட்டு போட்டு. அவ்வளோதான் தம்பி. டே பார்ட்னரு, ஏடா அங்கே ஒருத்தன் செத்துட்டு இருக்கிறேன், சும்மா நின்றுட்டுக்கிற.
ஆடப்பாவி சேர்த்து. ஓகே, இந்த தடவையாவது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பேருக்கு விளையாட வேண்டியது தான். 3 ரவுண்டு ஜெயிக்கலான்னு பார்க்குறேன், முடியாதாட்டுக்குது. தம்பி வந்துட்டீங்களா? முடிச்சு விடுங்க என்ன, முடிச்சு விடுங்க தம்பின்னா நீங்கள் முடிச்சிட்டீங்க. இப்போ மட்டும் ஆஃப்லைன் அவ்வளோதான், நம்மளுடைய கைவசம் முடிஞ்சு போச்சு. நம்மக்கிட்டலாம் எதுக்கு தம்பி ஆஃப்லைன் கேம்? நீங்கள் நெட் இல்லாமல் எதுக்கிட்டா விளையாட வைங்க? நான் எவ்வளோ பெரிய பிளேயரு சொல்லிக்கிட வேண்டியதுதான். மற்றபடி எனக்கு விளையாட தெரியாது, ஒன்றும் தெரியாது. நானே ஒரு நோபு, அது வேறு விஷயம். சொல்லிக்க வேண்டியது பெருமைக்கு. ஓகே, தம்பிக்கு என்ன அச்சால்ட்டாக நின்றுக்கிறாரு. நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. நீலாம் டீமில் ஒரு மெம்பர்னு சொல்லாதில்லை, ஒன்றதாலே முதல்ல போட்டு தள்ளணும். ஓகே போவாம ஆமாம்ல, நம்ம 3 லெவலுக்கு மேலே நின்றுக்கணும். அதுக்கப்புறம் தானே மேட்ச்சு ஸ்டார்ட்டு. ஓகே 3 லெவல் விளையாண்டுக்கிட்டோம். அடுத்த 3 லெவல் நாம் நின்று கொள்வோம். அவனுக்கு 3ஆம் லெவல் வர வரைக்கும் நம்ம சும்மா நின்றுட்டு மட்டும் இருக்க போகிறோம். வேறு ஒன்றும் பண்ண போகிறோம் இல்லை. எங்கே எவனையுமே காணும், 2 பேருமே சும்மா நின்றுட்டானுங்களோ. டே வாங்க, வந்துட்டான். சுட்றா. ஓகே, தம்பி தான்ப்பா நம்மகிட்ட எல்லா வாட்டியும் மண்டை காட்டு வாங்குறது. இப்போ நமக்கு தம்பி மண்டை சாட்டு வச்சிட்டார். அவட பெருமை. குளோபல்லாம் போட்டு ரிமோட்லாம் போட்டு. ஓகே தம்பி, இந்த தடவையும் அண்ணன் உங்களுக்கு விட்டு கொடுக்குறேன். நீங்கள் அப்படி அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் நான் அப்புறம் பின்னாடி வந்து ஐயோ என் செல்லு வேறு லேக் ஆகுது. டே ஓகே சரி விட்டு. கேம் விளையாடும் செல் அல்ல, ஆடியோ ரெக்கார்ட் செய்யும் செல் லேக் ஆகுகிறது. தம்பி கிட்டே வந்து என்ன செய்கிறாய்? ஐயோ லேகு, ஐயோ செல்லு லேக் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் தோற்றுறதுக்கு காரணம் நான் இல்லை, என் செல்லு. தம்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கௌரவமாக என்ன மாதிரி செத்துடணும் எதுக்கு? சரி ரைட்டு விடு, உன்னுடைய ஆசைகளை நாம் நிறைவேற்றுவது. பேசிக்காக என்ன ஆகி போச்சுன்னா, ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுற செல்லு லைட்டாக லேக் ஆகவும், நான் கேம் அது முடிச்சுட்டு உடனே இந்த செல்லில் விளையாடும் போது இந்த செல்லும் லேக் ஆகவும், கவனம் விளையாட்டை விட்டு சற்று தடுமாறி விட்டது. வேறொன்றும் இல்லை என்றால் தம்பிலாம் நமக்கு சர்வசாதாரணம் போட்டு தெளியிருப்பேன். இருந்தாலும் 3ஆவது லெவலுக்கு மேலே தான் நாம் எது செய்ய வேண்டும் என்று நான் பொறுத்து கொண்டிருந்தேன். 3ஆவது லெவல் வந்துவிட்டது. இதற்கு மேல் நாம் வெயிட் செய்தால் நம்மளது சங்கத்துக்கே கேவலம். தம்பிகளா, என்ன ஏதோ சித்து விளையாட்டு காட்டி கொண்டிருக்கிறீர்கள்? அண்ணன் இங்கே இருக்கிறேன், எவன் வேணா வந்து என்னை போட்டு தள்ளலாம். வா தம்பி, உன்னை தான் தம்பி எதிர்பார்த்தேன். இவனை தான் என் முதல்ல நான் அடிச்சு போடுறேன், ஈச்சியாக அடிச்சு போடுறேன். அது அவன் இல்லை, மாற்றி சொல்லிட்டேன். தம்பி எங்கப்பா? மண்டை போடு. அடுத்த எதிரி மேலே இருக்கிறான். எது இப்பொழுது கீழே வருவான். அவனை கனப்பொழுதில் நாம் கொஞ்சமாக வந்து விட்டான். வாங்க தம்பி, வாருங்கள் நம்மக்கிட்டே வாங்குவதற்கு. தம்பி படுக்காதீங்கப்பா, எவனா இருந்தாலும் படுத்துக்கிறான்டா. நின்று சண்டை போடுங்களேன், என்ன மாதிரி சும்மா படுத்துக்கிட்டு கோலம் மாதிரி. அப்படியே படுத்துக்கிட்டோம், நமக்கு அப்படியே சுவாவே தெரியாது பாரு. ஓகே, இந்த தடவை இன்னும் ஒரு மேட்ச் தானே, வின் பண்ணிடலாம். போங்க முடிச்சு விட்றலாம். டப்புன்னு வாங்க, டிப்புன்னு முடிச்சு டப்புன்னு நான் வாங்க தூக்கிட்டு போகிறேனே. என்னப்பா வாயில்லா புள்ளப்பூச்சியெல்லாம் அடிக்கிறீங்க? இங்கே கொண்ட யானை நின்றுட்டு இருக்குது. வாடா, இப்படா முன்ன மாதிரியே வர. முன்ன இப்படி வந்தான் விசைதான். தம்பி நல்லா இருக்கீங்களா? வீட்டில் அக்காலாம் ஜவுக்கியமா? அக்காவை கேட்டதான் சொல்லுங்கள். என்ன தம்பி சம்மந்தமே இல்லாமல் குளோவால் போடுறீங்க நீங்கள்? இன்னொரு தம்பி இருந்தாப்லையா? மச்சான் எப்படி இருக்கிற மச்சான்? மண்டை சாட்டி சக்குன்னு வாங்க மச்சான். அதான் மச்சான் விடைஞ்சுது. ஓகே, நாம் வெற்றி பெற்றோம். அதனால் இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. எப்படி நம்மளுடைய விளையாட்டு ராஜதந்திரங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா அப்படியே லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐ திங்க் ஒரு 32 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். பெருமிதமாக இருக்கிறது, பெருமிதம். ஓகே, நான் உங்கள் அடுத்து பைக் ரேஸில் கேம் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.